வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே வாழ்க்கையிலே அனைத்து நலமும் வளமும் பெருகட்டும். ஆமாம், காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவரும் ஆர்வத்துடன் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஐயா, எங்கள் வாழ்க்கையில் ஒரு பொருளாதார முன்னேற்றம் வந்தாடாதா, ஏதான ஒரு வழிவகை சொல்லுங்க ஐயா அப்படின்னு. ஆமாங்க, என்னென்ன வாழ்க்கையில் குபேரன் என்று சொல்லக்கூடிய அந்த கருணை பரம்பொருளின் அருள் வேண்டும். ஐயா, எத்தனையோ பேர் குபேரன் மந்திரமெல்லாம் சொல்லிட்டாங்க ஐயா, இடைவிடாது சொல்கிறோம். நீங்கள் சொல்கிறதுலேருந்து இன்னிலிருந்து என் வாழ்க்கையில் காசு பணம் துட்டு மணின்னு வரணும் ஐயா. இந்த இஎம்ஐ என்று சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரா மென்டல் இல்னஸ் இன்றுடன் அகல வேண்டும் என்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அதற்கான ஒரு தீர்வாகத்தான் இன்று உங்களுக்கு இந்த செய்தி வந்தடைகிறது. வாழ்க்கையில் ரெண்டு விஷயம். ஒன்று, கையில் பணம் இருக்கணும். அந்த பணம் தேங்கிக் கொண்டு சேர்ந்து கொண்டும் இருக்கக்கூடாது. நல்லதுக்கு செலவாகணும். அதில் ஒரு மன அமைதியும் வர வேண்டும். ஐயா, முதல்ல வரட்டும் ஐயா, வந்தால் நாங்களே நல்லதுக்கெல்லாம் செலவு செய்கிறோம். ஆமாங்க, ஒரு 5 வருடம் முன்னால் என் நண்பர் ஒருவர் வந்து என்னை அணுகினார். நல்லா படிச்சிருக்கார், ஜாதக கட்டமெல்லாம் அமோகமாக இருந்தது. இருந்தும் ஏதோ ஒரு வகையிலே பொருளாதார தட்டுப்பாடு. அண்ணா ஐயா அப்படின்னு சொல்லி அவர் வீட்டுக்கு எப்படியோ கூட்டிகிட்டு போயிட்டார். சென்றதும் அவர் மனைவிக்கு மிகுந்த மகிழ்ச்சி. குருஜி வந்துட்டீங்களா, எங்கள் வீட்டை சுற்றி பாருங்க அப்படின்னாங்க. வீட்டுக்குள்ளே போகிறேன். போகும்போதே பார்த்தா வாசலில் எல்லா செருப்பும் இறைந்து கிடக்கிறது. அம்மா வீட்டுக்குள் வருகிற பொழுது 2ஆம் இடம் என்பது சொல்லக்கூடியது. நம்ம கண்ணில் பார்க்குறோம் இல்லைங்களா, அந்த செருப்பு. முதல்ல அதெல்லாம் ஒரு டப்பாவில் வச்சுருங்கம்மா. வீட்டுக்குள்ளே வரும்பொழுது அந்த செருப்பு என்பது அப்படி சிதறி கிடக்கக்கூடாது. அது சனீஸ்வரரின் ஒரு ஆதிக்கத்தை தெளிவுபடுத்துகிறதுன்னு. சரிங்க ஐயா. மீண்டும் வீட்டிற்குள் செல்கிறேன். படிக்கட்டு சற்று உடைந்திருக்கிறது. அம்மா, படிக்கட்டையும் அவ்வப்போது சீரமைத்து விட வேண்டும். படிப்படியாக முன்னேறுகிறோம் என்று சொல்லுகிறோமே, இதுவும் இந்த சனீஸ்வரரின் ஒரு செயல்பாடு தான். இதை சீர்படுத்தி விடுங்கள். மீண்டும் சற்று சென்று கொண்டிருக்கிறேன். கொழால சொட் 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 அப்படின்னு தண்ணீர் சொட்டி கொண்டிருந்தது. நீரின்றி அமையாது உலகு, தண்ணீர் மிக மிக முக்கியம்மா. சேவ் வாட்டர் சேவ் ஃப்யூச்சர்னெல்லாம் உலகம் முழுக்க சொல்கிறாங்க. நம்ம பணத்தை தண்ணி மாதிரி செலவு செய்யாதன்றோம். இதற்கு ஒரு பிளம்பரை கூப்பிட்டு இந்த தண்ணீரையும் சரி செய்து விடுங்கள். ஐயா, இதையும் செஞ்சுட்டேன். இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறேன். போய் பார்த்தா அங்கே ஒரு மணி கடிகாரம் சுத்தாமலே இருக்குது. இந்த கடிகாரம் சுற்றவே இல்லையே. இந்த கடிகாரம் என்று சொல்லக்கூடியது ஒரு புனர்பூசத்தை சொல்லக்கூடியது. நடந்த நிகழ்வை மீண்டும் கொண்டு வரக்கூடியது. நல்ல நேரம் வரணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் வீட்டு கடிகாரமே சுத்தலைனா உங்கள் வீட்டுக்குள்ளே பணம் எப்படிமா சுத்தும் அப்படின்னு. சரிங்கய்யா, கடிகாரத்தையும் சீர்படுத்தி விடுகிறோம். இத்தனையும் சீர்படுத்தி விட்டால் சொல்கிறேன், எப்பொழுதுமே ஒரு வீட்டிலே ஒரு குப்பை கூலங்கள் தங்காமல் தூய்மையாக வைத்திருந்தாலே இந்த வீடு நலம் பெறும். ஐயா, இனிமே இதெல்லாம் மங்களகரமாக வைத்துக்கொள்கிறோம். எங்களுக்கு குபேரனின் அருள் கிட்ட வேண்டும், செல்வம் பெருக வேண்டும் என்றார்கள். எப்பொழுதுமே ஞானம் வேண்டும் என்று கேட்கும் பொழுதுதான் அந்த ஒரு தகவல் நம்மிடம் வந்து சேரும். இவங்க கேட்டுட்டாங்கல்ல, சொல்ல துவங்கினேன். அம்மா, குபேரன் என்று சொல்லக்கூடியவர் அந்த கருணை மிகுந்த ஒரு வடிவம் நமக்கு வடக்கு பகுதியிலிருந்து அருளுவதாக ஒரு கதை உண்டு. வடக்கு பகுதியிலே உங்கள் வீட்டிலே உணவு வைத்திருக்கக்கூடிய இடத்திலே சற்று ஊறுகாயும் வைத்திருங்கள் என்றேன். அம்மா, இந்த ஊறுகாய்க்கும் குபேரனுக்கும் என்னங்கய்யா தொடர்பு அப்படின்னாங்க. உணவு சாப்பிட்றோம், இனிப்பு இருக்குது, அதுலேயே ரசம் குழம்பு எல்லாம் இருக்குது. ஆனால் கொஞ்சம் காரமும் இருந்தால் தானே அந்த உணவு சிறப்பாக இருக்கும். ஆமாங்க, குபேரன் வலியுறுத்தக்கூடிய கருத்து, வாழ்க்கையில் எல்லாம் இருந்தாலும் கொஞ்சம் அதில் ஏதோ ஒரு காரம் ஒரு ஸ்பைஸு இருக்குன்னு தான் ஆகணும். அதனால தான் குபேரன் அதை ஒரு சிம்பாலிக்காக ஒரு குறியீடாக வைத்திருக்கிறான் என்றேன். ஆமாங்க ஐயா, நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு புரிகிறது. அதனால தான் குபேரன் வழிபாட்டில் இனிப்புக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவமோ அதுபோல் ஊறுகாய்க்கும் ஒரு முக்கியத்துவத்தை தந்திருக்கிறார்கள் என்றேன். ஐயா, மேலும் குபேரனை பற்றி சொல்லுங்களேன் என்றார்கள். பலரும் குபேரனை பற்றி கேட்குறீங்க. குபேரனுக்கு மிஸ்ஸஸ் பத்ரா அப்படின்னு ஒரு மனைவி இருக்கிறார்.
பத்ரானா என்னென்னா நல்லதையே பேசுறது. வாங்க வந்துட்டீங்களா சாப்பிடுங்க அப்படின்னு அமைதியாக அன்பாக பேசக்கூடியதுக்கு பத்ரா என்று பெயர். நாம் கூட பத்ரகாளி என்று சொல்கிறோம் அல்லவா? அது ஏன் பத்ரகாளின்னா, பத்ரகாளி அம்மா நாக்க நீட்டி சொல்கிறாளாம், நல்லதை பேசு நலத்தை பேசுன்னு. அப்போது அவள் மனைவிக்கு பேர் என்ன? பத்ரா என்று பெயர். அவர் கையில் இருக்கக்கூடிய கீரிக்கு பேர் நக்குலன் அப்படின்னு பேர். இந்த நக்குலன்ற கீரி என்ன பண்ணுமா அப்படின்னா, எப்பப்பெல்லாம் வாயில்லாத பிராணிகளுக்கு நாம் உதவுகிறோமோ அப்பப்பெல்லாம் ரத்தினங்களை கக்குமா. கீரி என்று சொல்லக்கூடிய அந்த நக்குலன், நீங்கள் யோசித்து பாருங்களேன், குபேரனுக்கு மடியில் கூட இது மாதிரி தான், நான் பைரவரை வச்சிருக்கிற மாதிரி அவர் இடுப்பிலே ஒரு கீரியை வைத்திருப்பார். ராகு கேது என்று சொல்லக்கூடியது. அதிகமான ஆசை ராகு, அதே மாதிரி பற்றற்ற தன்மை கேது. இது இரண்டும் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் ஒன்று எல்லாம் வேணும் வேணும் வேணுன்றோம், இல்லைன்னா எதுவும் வேண்டாம் என்று அமர்ந்து விடுகிறோம் சோர்வில். இரண்டுமே கூடாது, ஒரு சமநிலையிலே வாழ வேண்டும். அதற்காக அவரிடம் ஒரு கீரி உள்ளது. அப்போது அந்த கீரி என்ன செய்தான், இது ரெண்டுத்தையுமே கட் பண்ணிவிட்டு நமக்கு எந்த அளவுக்கு பேலன்ஸ்டாக வாழ்க்கையை வாழணுமோ அதை சொல்லக்கூடியதானது கீரி. ஆமாம், இதை தவிர அவருக்கு மணிபத்ரன் என்ற ஒரு மகன் உண்டு. இந்த மணிபத்ரன் ஒரு காலகட்டத்திலே ஒரு பிறவியிலே நிறைய தான தர்மங்கள் செய்தாராம். நீங்கள் சமண மதத்திலே மணிபத்ர தேவ் அப்படின்னு கூகுள் பண்ணிங்கன்னா வரும். ஜெயின் மணிபத்ரான்னு கூகுள் பண்ணி பாருங்களேன். வராக முகத்துடன் இருக்கக்கூடியவர், ஐராவதம் போன்ற ஒரு யானையில் பிரயாணம் செய்யக்கூடியவர். இந்த மணிபத்ரன் எப்படின்னா, ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு பிறவியிலே திருடர்களால் தாக்கப்பட்டாராம். அப்பொழுது தன் இன்னுயிரை நீத்தபோது கூட அவர் சித்தர்களை பிரார்த்தனை செய்தாராம். அவருடைய நற்குணங்களாலே அவர் மணிபத்ரனாக பிறந்தார். அப்படின்னா என்னென்னா, வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறவங்க ஏதோ ஒரு காலகட்டத்திலே ஒரு பெரிய நல்நிலையை அடைவார்கள் என்று சொல்லக்கூடியது. இந்த மணிபத்ரன் என்ன செய்வாரானா, ஆலயங்களுக்கு செல்லும் பொழுது அந்த ஆலய வாசலை யார் மிதிக்கும்போது, அதை துது பண்ணும்போது வணங்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பெரும் நன்மை செய்வாராம். நம்ம திருப்பதி ஏழுமலையில் கூட அந்த வாயில் படியில் மணிபத்ரன் யாரெல்லாம் அங்கே நாராயணா கோவிந்தா என்றெல்லாம் வாசுதேவா என்றெல்லாம் சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு உதவுவாராம். அதே மாதிரிங்க குபேர வழிபாட்டில் அம்மா லக்ஷ்மியை வழிபட்டு விட்டுத்தான் குபேரனை வழிபடணும். நிறைய பேர் நேரடியாக குபேரனை வழிபட்டு விடுவார்கள். சிவ வழிபாடு, லக்ஷ்மி வழிபாடு போன்றவற்றை செய்துவிட்டுத்தான் குபேரனை வழிபட வேண்டும். அதே போல குபேரன் யக்ஷராஜா, அவரை வழிபடும் பொழுது வீணை வாசிக்கக்கூடிய சப்தங்களை ஒலிக்கச் செய்தால் இன்னும் அதிகமான பலனை தரும். குபேர உபாசனை செய்கிறவங்க வீட்டில் வீணை சப்தம் கட்டாயம் கேட்க வேண்டும் என்றெல்லாம் ஒரு விதி உண்டு. அப்போ இந்த காலத்தில் யூடியூப்லேயே போட்டிங்கன்னா வீணா மியூசிக்னு போட்டிங்கன்னா வந்துடும். இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்கு எடுத்த உடனே, வாத்திய கருவி எடுத்த உடனே சில முறை ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சொல்லிடுங்க. சொல்லிட்டு ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமஹ ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமஹ. ஸ்ரீயை இப்போ ஸ்பெல்லிங் சொல்கிறேன் பாருங்கள். SHREEM, ஸ்ரீயைனா SRIYAI. அப்போது ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமஹ. இந்த மந்திரத்தை சில முறை சொல்லிவிட்டு மகாலட்சுமியை தியானம் செய்துவிட்டு, அப்போது ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் கமலே கமலாலயே பிரசீத பிரசீதா ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தேவ்யை நமஹ என்று மகாலட்சுமியை நினைத்துவிட்டு, அப்போ அந்த மகாலட்சுமியை நினச்சிட்டு யக்ஷாய குபேராய வைஸ்ரவனாய தனதான்யாதிபதையே தனதான்யம் ஸ்மிருதிம் மே தேஹி தாபய தாபய ஸ்வாஹா என்ற மந்திரத்தை சொல்லலாம். ஐயா, இந்த ப்ராசஸை தவிர ஈஸியான ஒரு ப்ராசஸ் இருந்தால் சொல்லுங்கள், அதையும் சொல்லிவிடுகிறேன். ஓம், இது சீனர்கள் திபெத்தியர்கள் பயன்படுத்தக்கூடிய முறை. ஓம் நமோ தாசோ பகவதோ அரஹதோ சம சம்புத்தாச. ஓம் நமோ தாசோ
பகவதோ அரஹதோ சம சம்புத்தாச. ஓம் நமோ தாசோ பகவதோ அரஹதோ சம சம்புத்தாச. இதை 3 முறை சொல்லிவிட்டு ஓம் ஜாலேந்திரா ஓம் ஜம்பாலா ஜாலேந்திராய சோஹா, இல்லாட்டி வெறும் ஓம் ஜம்பாலா ஜாலேந்திராய சோஹா, ஓம் ஜம்பாலா ஜாலேந்திராய சோஹா. இந்த ஓம் ஜம்பாலா ஜாலேந்திராயா சோஹான்றது மிக மிக ரகசியமான குபேர மந்திரம். எனக்கு தெரிஞ்ச இது வரைக்கும் யாரும் இங்கே தமிழ் யூடியூப் சேனல்களில் சொல்லியிருக்கவே மாட்டாங்க. மீண்டும் சொல்கிறேன், ஓம் ஜம்பாலா ஜாலேந்திராய சோஹா, ஓம் ஜம்பாலா ஜாலேந்திராய சோஹா. இதை மச்சேந்திரநாதர் பயன்படுத்தின மந்திரம் இவ்வளவு எளிமையாக கிடச்சிருச்சு பாருங்கள் உங்களுக்கு 1 நிமிஷத்தில். இந்த குபேர மந்திரம் குபேர மந்திரங்களுக்கெல்லாம் தலையாயதாக கருதப்படுகிறது. இப்போ நான் சொன்ன மந்திரம் இதை மட்டும் எப்போ வேணாலும் சொல்லி பாருங்களேன், வேறு லெவலில் பணம் வந்துடும். மிக அதிரகசியமான மந்திரம் ஏதோ இறைவனது பெரும் கருணையினால் இன்று உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஓம் ஜம்பாலா ஜாலேந்திராய சோஹா. சிவசிவா.